ஹாய் கிரியேட்டர்ஸ், இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஜீனியை பற்றி தான். எஸ், நம்ம எல்லாத்துக்குமே ஜீனி இருக்குது. அது எப்போது நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு, எப்படி பண்ணுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜீனின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் எல்லாம் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிருக்கணும்னா அலாதீன் ஸ்டோரி தான். அலாதீன் வந்து ஒரு விளக்கு எடுத்து அதை ரப் பண்ணால் உடனே ஜீனின்னு ஒன்று வந்துச்சு. அது என்னென்னா அலாதீன் ஒரு கிங் மாதிரி பார்த்துச்சு. அது வந்து இந்த ஜீனிக்கு அலாதீன் ஒரு கிங் அந்த மாதிரி பார்த்துச்சு. இவன் ஃபஸ்ட்டு 3 என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன விஷ் வச்சாலும் அது உடனே அது செஞ்சு கொடுத்துரும் சொல்லிச்சு. அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்மளோட ஜீனி. அது நம்ம என்ன பேசுகிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன விஷயத்துக்கு ஆக்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம தான் இந்த யூனிவர்ஸோட மாஸ்டர். லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நமக்கு ஜீனி. எப்படி ஜீனி அலாதீன் சர்வ் பண்ணிச்சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு சர்வ் பண்ணும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ என்ன கேட்டாலுமே அது கொஸ்டினே கேட்காம நமக்கு அப்படியே செஞ்சு கொடுத்துரும். இதுதான் நம்மளோட ஜீனி. அதே மாதிரி முன்னாடி வாழ்ந்தவங்க ஒன்று லா ஆஃப் அட்ராக்ஷனை ரிலேட் பண்ணி என்ன சொல்லி போயிருக்காங்கன்னா, நம்மளே நம்ம லைஃப்பை க்ரியேட்டிவ் ப்ராசஸ் மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸை ஈஸியாக 3 ஸ்டெப்பில் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ்க், செகண்ட் ஸ்டெப் பிலீவ், தேர்ட் ஸ்டெப் ரிசீவ். ஸோ ஆஸ்க், ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் கேட்கணும். ஸோ என்ன கேட்கணும்னா, நான் யூனிவர்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் வைக்கணும். என்னென்னா, நமக்கு இது வேணும். இல்லைனா நம்ம ஒரு பைக்கை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பைக் வேணுங்கிற கமெண்ட்டை வைக்கணும். அதை எப்படி வைக்கிறோன்னா, எப்படி இங்கேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னா, நான் வந்து ஃபீலிங் கிரேட்ஃபுல், ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி இஃப் ஐ ஹாவ் திஸ் பைக், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வைக்கணும். பிஃபோர் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளியராக இருக்கணும். நம்ம என்ன விஷயம் வேணுங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகி கேட்கக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆகி கேட்டோம்னா மல்டிபிள் ஃப்ரீக்வன்சி அங்கே இருந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி மல்டிபிள் ரிசல்ட்டில் வந்து நிற்கும். அது கடைசியில் கன்ஃபியூஷனில் தான் முடியும். ஸோ நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கிளியராக இருக்கணும். கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்டணும். கேட்டதுக்கப்புறம் நம்பணும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த விஷயம் இருக்குதுன்னு நம்பணும். எப்படி எனக்கு இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நான் எப்படி நம்பன்னு கேட்குறீங்களா? இப்போது இந்த இயர் 2024 டிசம்பரில் நீங்கள் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க. இங்கேருந்து ஒரு பாலிக்கு வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்கன்னா, இப்போது ஆகஸ்ட் தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் வெக்கேஷனுக்கு பிளான் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம வெக்கேஷன் போக போகிறோம் அப்படின்னு ஒரு நம்புவோம், தெரியுமா? அதே மாதிரி ஒரு பைக்கை புக் பண்ணுறோன்னே வச்சுப்போமே. இந்த ஆகஸ்ட்டில் புக் பண்ணுறேன், எனக்கு டிசம்பரில் தான் டெலிவரி இருந்தால் இன்னும் நான் ஓனரே இல்லை அந்த பைக்குக்கு. ஆனால் விர்ச்சுவலாக எனக்கு அந்த பைக் வந்துட்டு நம்ம நம்புவோம், தெரியுமா? டெலிவரி நமக்கு டிசம்பரில் தான் நடக்க போகுது. பட் ஆனால் பைக் இப்போ என் கையில் இருக்குது, நம்ம ஓனராக ஒரு ஃபீல் பண்ணுவோம், தெரியுமா? இப்போவே இருக்குதுன்னு ஒரு பிலீவ் பண்ணுறலாம். அந்த பிலீவ் அந்த மாதிரி நம்ம கேட்டதுக்கப்புறம் பிலீவ் பண்ணணும். அதே மாதிரி சம்டைம் இந்த யூனிவர்ஸ் வந்து மிரர்னு சொல்கிறாங்க. அந்த மிரரில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிரர் எப்போதும் நம்மக்கிட்ட அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி கூட யோசிக்கலாம். சில நேரத்துக்கு டவுட் கூட நமக்கு வரும். இது எப்படி நடக்கும், நடக்காமல் போகும் அப்படின்னு டிசப்பாயிண்ட் கூட ஆகும். ஏன்னா யாருக்குமே எல்லாமே இது புது கான்செப்ட். ஸோ அப்படி டிசப்பாயிண்ட் ஆகிறப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா, இல்லை இது நடக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணி உங்கள் ப்ரிடாமினன்ட் தாட்ஸ் அதை மட்டும்தான் இங்கேருந்து நாங்கள் சென்ட் பண்ணும்போது அங்கே யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஆஸ்க், பிலீவ். 3ஆவது ஸ்டெப் என்னென்னா ரிசீவ். ரிசீவ் என்னென்னா, நம்ம அதை வாங்க போகிறோம். ஸோ வாங்குறதுங்கிறது எப்படி அதை வாங்கலாம்னா, ஐ எம் ஃபீலிங் குட் அப்படிங்கிறது மூலமாக தான் அதை ரிசீவ் பண்ண முடியும். ஐ எம் ஃபீலிங் ஒண்டர்ஃபுல். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு புக் பண்ணியிருக்கேன். ஒரு பைக்கு RC 395 புக் பண்ணியிருக்கோம்னா, அந்த பைக்கை பார்த்தாலே நமக்கு ஒரு வைப் வரும், பார்த்திங்களா? அதோட லுக் என்ன, அதோட ஃப்ரண்ட் வியூ என்ன அப்படின்னு ஒரு லுக் வரும். எப்படி ஒண்டர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போவும் நம்ம ஒண்டர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். அந்த விஷயம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் இருக்கிறது தான் ரிசீவ் ஃபீலிங் சொல்கிறாங்க. இன்னும் ஈஸியாக எப்படி சொல்கிறாங்கன்னா, ஐ எம் ஹேவிங் திஸ் நவ் அப்படிங்கிற அப்படிங்க மைண்டில் நினைக்கணும். இப்போது ஐ எம் ஃபீலிங் குட் நவ், ஐ ஹாவ் திஸ் பைக் ஸோ தட் ஐ எம் ஃபீலிங் குட் நவ். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆசையோ அது ஐ ஹாவ், அந்த ஆசையை போட்டுட்டு ஐ எம் ஃபீலிங் குட் நவ் இப்படிங்கிற வைப்பில் இருந்தோன்னா, இப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி எங்கேருந்து நம்ம எமிட் பண்ணோன்னா நமக்கு இன்னுமே நம்ம நினச்சது சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே கைஸ், இன்னொன்று இன்ஸ்டிங் தாட். இதை பற்றி நான் பேசணும். இது இந்த புக்கில் இந்த சாப்டர்லேயே வந்துருக்கு, நான் பேசி ஆகணும். என்னென்னா, சில இன்டென்ஷன் நம்ம ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஒன்று நம்ம மனசுக்குள்ளே தோணும், பார்த்துக்கலாம், இப்போ இதை பண்ணணும், இப்போ நம்ம திடீர்னு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இதை இன்றைக்கி பண்ணி ஆகணும்னு தோணும், தெரியுமா? அப்படி தோணுச்சுன்னா என்னவாக இருந்தாலும் அதை நீங்கள் உடனே பண்ணிடுங்க. ஏன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்டிமேஷன் வந்து எங்கேருந்து வந்தோம்னா யூனிவர்ஸ் கிட்ட இங்கேருந்து நமக்கு வருது. அது வந்தப்போ உடனே நம்ம பண்ணிட்டோம்னா அதே டாக், சாரி கைஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் நடந்த மாதிரி டாக் சவுண்ட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் அதை வந்து யூனிவர்ஸ் சென்ட் பண்ணுறதுன்னு.
ஓகே காஸ், நீங்கள் எப்படி கேட்கலாம், எப்படி எனக்கு யூனிவர்ஸ் அதை சென்ட் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஏன்னா அதை இப்போது நீங்கள் நினச்சதுக்கும் இப்போது நமக்கு ஒரு யூனிவர்ஸ் ஏதாவது இன்ஸ்டிங்க் சென்ட் பண்ணியிருக்கோம், அதை பண்ணுறது மூலமாக கூட நம்ம நினச்சது நடக்கும். எக்ஸாம்பிள், நம்ம கோயில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வேறு ஒரு விஷயம் நினச்சிப்போம், கோயில் போய்ட்டு ரிட்டன் வர வழியில் கூட நம்ம நினச்சதுக்கான விஷயம் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் இனிஷியேட் கூட ஆகிருக்கலாம். இது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்கள் மனசில் தோணுச்சுன்னா, உங்களுக்கே இதே மாதிரி ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா அதை உடனே பண்ணுங்கள். அது என்றைக்குமே டிலே பண்ணாதீங்க. இன்னொன்று, அதுக்கப்புறம் இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா, லைஃப்பில் நமக்கு கிளியராக எதுவும் இருக்காது. இப்போ 20ஸில் நம்ம ஒரு தாட்டில் இருப்போம், 30ஸில் ஒரு தாட்டில் இருப்போம், 40ஸில் ஒன்று இருப்போம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட ஒரு கிளியர் விஷனே இல்லைன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒருத்தங்க கலிஃபோர்னியாவுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, நியூயார்க்லேருந்து கலிஃபோர்னியா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள்ட்ட ஒரு காரில் போகிறாங்க நைட்டு. அவங்களுக்கு மிஞ்சி போனால் ஹெட்லைட் மூலமாக இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் வரைக்கும் தான் விசிபிளே ஆகும். அதை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு 200 மீட்டர் தாண்ட நெக்ஸ்ட் லெவல் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக அவங்களுக்கு அந்த டார்க்லாம் தாண்டி அவங்க கலிஃபோர்னியா ரீச் ஆயிடுவாங்க. இது எப்படி நம்ம பிலீவ் பண்ணுறோமோ, நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 200 தானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 200 வரணும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனையும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், இந்த யூனிவர்ஸையும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் வித் ஃபேத்தோட. ஸோ அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் நினச்சது உடனே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இந்த புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதனால் உங்களுக்கு எதுவும் இம்பாக்ட் க்ரியேட் ஆகிருக்குன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பக்கெட் லிஸ்ட்டில் நிறையா இருக்குது, பார்க்கலாம் ஃபியூச்சரில்.